குட்டீஸ் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. இன் a triangle ABC right angle at B AB equal to 24 cm BC equal to 7 cm இருந்தால் determine sin A cos A. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் வந்து எது பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பி, இதுதான் ரைட் ஆங்கிள். இதில் ஏன்னு வச்சுக்கலாமா, இது சி. இப்போ ஏபி வந்து 24 சென்டிமீட்டர், பிசி வந்து 7 சென்டிமீட்டர். ஹைபாட்னியூஸ் என்னங்கிறது தெரியாது. அப்போ ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன நமக்கு என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். அதாவது என்ன வரும், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். சரிங்களா. இப்போ தட் இஸ் 24 ஸ்கொயர்னால் என்ன வரும், 576. இது 49. ரெண்டே ஆட் பண்ணும்போது 625. அப்போ ரூட் எடுக்கும்போது என்ன வரும், 25. ஹைபாட்னியூஸ் வந்து எவ்வளோ, 25. அப்போ சைன் ஏ கண்டுபிடிக்கணும். சைன் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, சைன் ஏனா இதுக்கு ஆப்போசிட் சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன பிசி பை ஹைபாட்னியூஸ் வந்து ஏசி. இப்போ பிசிக்கு பதிலாக 7, ஏசிக்கு பதிலாக 25. இது சைன் ஏ. இப்போ காஸ் ஏ வந்து, காஸ் ஏவோட ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா ஏபி பை ஏசி. ஏபி ஈக்குவல் டு என்ன 24, ஏசி வந்து என்னது ஹைபாட்னியூஸ் 25. இதுதான் ஆன்சர். இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி ஏபி ஈக்குவல் 24 சென்டிமீட்டர் பிசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். டிட்டர்மைன் சைன் சி காஸ் சி கேட்டிருக்காங்க. இப்போ சைன் சி ஈக்குவல் டு சி இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு ஏபி பை ஹைபாட்னியூஸ் வந்து ஏசி. ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24, ஏசி வந்து 25. அடுத்து காசி. காசினா அட்ஜசன்ட் சைடு என்ன வரும், சிக்கு அட்ஜசன்ட் சைடு பிசி பை ஹைபாட்னியூஸ் ஏசி. பிசி ஈக்குவல் டு 7, ஏசி ஈக்குவல் டு 25. இது ஆன்சர்.